பரவாயில்ல, இன்னைக்கு இதான் தலைவலி. இருந்தாலும் செத்தாலும் விடியாதுதான். என்பது எந்த வல்லுமன் வாக்கு கிணங்க அறிவில் சேர்ந்த பெரியவர்களே, ஆற்றல் மிகுந்த அறிஞர்களே, இரக்கம் காட்டும் தாய்மார்களே, ஈக விளைமிக்க தந்தையர்களே, ஏழ்மிகு இளைஞர்களே, ஏற்றம் தரும் கவிக்கலை மாணவர்களே, ஐயந்தனிற்கு மாண்புள்ளம் கொண்டவர்களே, ஒன்றிய குலம் ஒருவனே தேவதற்கு முத்தவர்களே, கண்ணி மிக புதுவர் காக்கின்ற காவல் அதிகாரி அவர்களே, நாடாக்களா ரசிகர்களே, விழாவின் தலைவர் அவர்களே, உங்கள் அனைவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உள்ளதை கொண்டு நல்லது. இதுதான் இறைவன் போட்ட படிங்க போது யாரும் கொடுத்துக்க முடியாது. நல்லா எங்க தேன் கிடைக்காம அங்க அப்படிதான் இருக்கும். அதனால இந்த மக்கள்
வணக்கம். நமக்கு இந்த நிகழ்ச்சியில் குறைக்கு நிறைவேற்றி என்னையும் விட தாண்டவர்கள் அல்லாதிருக்குமாறு உங்கள் பொற்பாளர்களை தொட்டு அன்பால் அறத்தால் பண்பால் பாசத்தால் நட்பால் கல்வியால் புலவால் கலையால் என் இசையால் என் சிறந்தாந்த வணக்கத்தில் வந்திருக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடக்கமா என்ன என்ன ரொம்ப தொடக்கமா இல்லை என்ன தலைமாரி எனக்கு மாநிலங்களுக்கு மரியாதை கிராமத்திற்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சபமா சார்ந்திருக்கும் மன்னார்குடி ஏழிசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளரான என் பாசமிகு அன்பு அண்ணா ராஜ நடிகர் அசகுன் அவர்கள் தான் அஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தவிர்த்து கூட்டாய் கூட நன்றி. எனக்காக ரூபாய் 108 என்னுடைய அன்பு மகன் மாப்பிள்ளை பேசுறாங்க. அதனால அருள் அவர்கள் ஏன்னா அருள் தம்பியத்தை எங்களுக்கு இன்னைக்கு வைத்து பழக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா பழக்கம். இருந்தாலும் எங்களில் ஒருவராக எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக எங்களோடு பயணித்து கலைத்துறையிலும் சரி குடும்ப நிகழ்வுகள் பயணித்து கொண்டிருக்க வேண்டாம். இன்னைக்கு எங்களெல்லாம் லயோலா காலேஜா என்னன்னு எனக்குலாம் தெரியவே தெரியாது. அந்த காலேஜ்ல எல்லாம் நான் போய் அடிக்கப்பனா அதெல்லாம் ஒரு நேரத்துல நினைச்சுக்கிட்டே பார்த்தது. வருட பாருங்க வீதி விருது விழாவுக்காக எங்களெல்லாம் அழைத்து சிறப்பு சேர்த்து எங்களுக்கு அங்க ஒரு சர்டிபிகேட் என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த எங்களோட மாப்பிள்ளையோட போனா மாப்பிள்ளைக்கு கிடைக்கிற அனைத்து மரியாதையுமே எங்களுக்கு கிடைக்கும். உண்மைதான் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வெறுப்பு. அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தாரும் சாமான் தந்தது இந்த கலைக்குழுக்கும் நன்றி நன்றி. வணக்கம். இருமுடி தாண்டி ஒரு மனதாகி குருவனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எவனையும் திருமணியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலக்கட்டே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலக்கட்டே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. தேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு தேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பனார்கள் கோயில் கொண்டு ஐயனுக்கான செத்திடுவார் சபரிமலைக்கு செத்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதமும் ஆலயத்து வேண்டியாகவே விரதமிருந்து மாத சாரதி மைதனே ஒரு பார்வை வேண்டியே தவமிருந்து மொழியடித்து எண்ணி வந்து ஒரு மனதாகி பேட்டை சொல்லி அருமை நத்தராமலது அருமலை கரையே வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அருகே ஏற்றம் ஏறும் போது அருகல் மகனை கொடுத்திடுவார் அருகாத்திரவே வந்திடுவார் ஐயப்பன் புலியேறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலம் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே கருணை வப்பை வந்திடுவார் சுவாமியே ஐயப்போ
இந்த பாடலை பறக்க வெளியப்படுத்த சேர்ந்த அன்பு சகோதரர் சகோதரர்கள் எனக்காக ரூபாய் அன்பு பங்களித்துள்ளார்கள். அன்பளிப்பை பெருமெடுத்த அன்பு சகோதரர்கள் என்னோட சகோதரர் சார்ந்த இந்த கலைக்குழுவின் நன்றி நிகழ்ந்த வணக்கம். நான் யாருந்தால் இந்த விளையாட்டு பெருமாட்டத்திற்கு நம்பி வழிநாயகிறார். என்னதான் 4 நிலை எதுவும் சத்தம் கேட்கவில்லை. யார் யார் வருகிறார்கள் தந்திருந்தது ஏதேனும் காத்துறை செய்திகள் வருகிறதா என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக வந்ததில் முதல்வராக குலக்கடலான குமரக்கடலை வழங்கியது பார்த்தார். ஆமா, இன்னைக்கு மறந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம். ஆமா, நான் மன்னார்குடியை விட்டு போய் 10 நாள் ஆகுது. இந்த பக்கம் அவஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு நம்ம பாட்டுக்கு உங்களை எல்லாம் விட்டு இருந்தாலும் 10 நாளைக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தெல்லாம் பார்க்கணுமே அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கூட சிறப்பாக நமக்காக பொதுவாக ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த ஒளிப்பெருக்கையை பார்த்தா 2வது சந்தோஷம். இந்த 2 சந்தோஷத்திலையும் என் குலக்கடவுள் அந்த கந்தனை வழங்குறதுக்கு மறந்துட்டேன். 2மே சிறப்பா இருக்கு. சிறப்பான பக்கம். அது ஒரு கை தட்டினால் ஓசை ஆகாது, 2 கை தட்டினால் தான் ஓசை என்று சொல்வார்கள். 2 பேரும் சேர்ந்து இந்த இசையும் இந்த ஒளிபெருக்கையும் சேர்ந்திருப்பதனாலதான் நாங்க பாடுறது வெளியில கேட்கறதுல கேட்குமா எடுத்து கொடுக்குமா நான் பாடி பிரியாணி அந்த காலத்துல மைக்கில் அந்த மாதிரி பாடிக்கிட்டே நிற்க வேண்டியதால சிறப்பான ஒரு ஒளிபெருக்கு ஏற்பாடு செய்த விழா பொறுப்பாளர்களுக்கு எங்களோட சார்பாக நன்றி தெரிவிப்பதோடு ஒளிபெருக்கின் உரிமையாளர்கள் வழிபடுத்திக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் நெஞ்சான மனமான நன்றி 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 நன்றி. நம்ம தான் கேட்டாங்க ஒண்டிகாய் வந்தாலும் என்ன நடக்கும். அதனால கந்தா கதமா கதிரேனா கார்த்திகையா சூதுப்புரமணிய கமலைய சண்முகா குமார சுவாமிநாதா சரவணா என்னையும் நாட்டு மக்களையும் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் 16 செல்வங்கள் பெற்று வளமோடு வாழ நீதானப்பா எனக்கு அருள்வதனை வெண்குல தெய்வமே முருகா. ஐயா ராதா உங்களை நம்பிதான் இன்னைக்கு சொன்னால அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தொழிலெல்லாம் முருகனே என் தெய்வம்
முருகனே என் தெய்வமும் முருகனே. அங்கே தன்னை கருந்தனை செந்தனை என்று இரு திரைகள் நிறுத்தார்கள். கருந்தினானது எங்களுக்கு, செந்தனானது என் பொருளாக்கம் அந்த குமர கடவுளுக்கு. அந்த குமரனுக்கு வைத்திருக்கும் செந்தனையை பரவலை தேடும் என்ற காரணத்துக்காக ஆண்டுக்கு ஒருமுறை பரவமத பெண்கள் பாதுகாப்பு என்ற குலவாக்கம் அல்லவா. இந்த ஆண்டு எங்களுடைய முறை திரைப்படத்திலே என் தந்தை பணத்திருக்கிறார். அந்த பணத்தின் கையிலே கவல் வைத்து அந்த கவலை ஒரு திருமணி கல்லை வைத்து பானப்பாடிவர்களை காலமாடி விரட்ட வேண்டும். மறுபடிகளுக்கு எந்தவித முயற்சியும் ஏற்படக்கூடாது. அந்த கால்கள் உடைப்பார், சிறங்கள் உடைப்பாது எந்தெந்த எனக்கு கட்டளைக்கு நேரத்தில் தந்தையின் கட்டளையிட்டு காவலுக்கு வந்துட்டேன். செவி வழி செய்திகள் துணைக்கு யார் யாரெல்லாம் வருகிறாங்க ஒரு விவரமும் தெரியல. யார் வர்றா, யாருக்கு வரா, துணைக்குதான் வர்றாங்களா இல்லை வினைக்குத்தான் வர்றாங்களான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன். ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் போனேன்னு நினைச்சுதான் போவேன். அங்க போனாது எனக்கு வினையாவே இருக்கு, எனக்கு முன்னாடி போய் நிற்கும். அதனால இவங்க வந்திருக்கே இவங்கெல்லாம் உண்மையா எல்லாமே துணைக்குதான் வந்திருக்கேன். யாருமே வினைக்கு வர மாட்டீங்க. என்ன அவங்கதானே திருப்பி உனக்கு புத்துக்கிட்டே என்ன காரணம் கொண்டாந்து விட்டு கொள்றாங்க. என்ன தங்கது எனக்கு தெரியும். உண்மை என் தேதி உண்மை மகளுக்கு தெரியும், உங்க தேதி அங்க தெரியாதான் அப்பா பிள்ளைக்கு. அதனால கங்கை கரை தோட்டம் கல்வி பெண்கள் தோட்டம் கண்ண நடுவிலே
பாட்டு பதமா பண்பல நாடகம் நாட்டுக்கு நல்ல பெயர் தெரிவித்து சொல்லியிருக்கிறார் முன்னோர்கள். அப்படி இருக்கும்போது மக்களின் செவிகளுக்கு நல்ல பல அரிய கருத்துக்களை கொண்டு செல்வது நாடகக்கரங்கின் வாயிலாக. காலம் கலிகாலம் ஆகி போச்சுன்னா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறிப்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நவ நாகரிக கலிகாலத்திலே ஒவ்வொரு கிராமத்திலும் விழாப்பொருட்கள் எடுத்துதான் எண்ணற்ற கல்வி நிகழ்ச்சிகள் நேற்று வச்சாங்களாம். என்ன என்னுடைய மாப்பிள்ள ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி வச்சாங்க. ஆனா பார்த்தா எள்ளு போட்டா எள்ளு வெள்ள அவ்வளவு கூட்டம் 7 மணிக்கு நடக்க பாதை இல்லையா. இன்னைக்கு என்னையா காரணம் வந்தப்ப கூட்டம் நிறைய இருந்துச்சு. நாங்க வந்தப்ப இல்ல எங்க போயிருக்காங்க எதுக்கு சீதா போயிருப்பாங்க. அதனால ஏன்னா எத்தனையோ கலைஞர் நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்த நிகழ்வாக இருந்தாலும் கூட இன்றைய நாளைய கலைஞருக்கும் கலைஞருக்கும் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் நல்லெண்ணத்தோடு இந்த வாய்ப்பில் எங்களுக்கு நல்கிய இந்த விடயபுரம் கிராமவாசி மக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பு எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய சார்பாக சந்திக்கும் மன்னார்குடி எழுத்த நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமான என்னுடைய அன்பண்ணா ராஜ நடிகர் அசோகன் அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி இத்தருணத்தில் உங்களுக்கு ஒரு தாக்கிக் கொள்கை. நன்றி நன்றி நன்றி. ஏன் எல்லாம் எனக்கு நான் செத்தவங்களை வத்தலை விடுற மாதிரி உட்காந்து என்ன நடந்துச்சு, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? 5 பாட்டு பாடி இருக்க நான் வந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்குதா ஐயா? இப்படியே உட்காந்து கை தட்டுறது எதுக்கு தெரியுமா? உடற்பயிற்சி, அதெல்லாம் ஒரு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்து வச்சுங்களேன், அப்படியே கை வந்து இந்த சுவையா இருக்கு மறத்து போயிடும்.
அதனால நீங்க பாட்டை ரசிக்கிறீங்களா, பின்னாடி வரப்போற சாமிக்கு எனக்கு நடக்கிற சண்டையை ரசிக்கிறீங்களா, என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான் உட்காந்து எப்படியா தொழில பண்றது. நேற்று அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கை தட்டா என் மருமகனுக்கு. மருமகனுக்கு அந்த சிறப்புனாக மாமியாருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும், அதிகமா இருக்கணுமா இல்லையா? என் பக்கத்து ஊருக்காரன்னு சிறப்பு சேர்த்திருக்காங்க. நாங்களும் நம்மளாம் எட்டிருந்து வந்திருக்கோம்ல, ஊருக்கு ஒருத்தரா இந்த அசோகண்ண படுத்துன பாட்டுல எங்கெங்க கலந்த உங்களெல்லாம் இழுத்து போட்டு இந்த நாடகத்தை ஒரு வாரத்துல உங்களுக்கு பிள்ளைங்க அமைச்சு கொடுக்கணும் வந்திருக்கமே, சிறப்பு சேர்க்கணும்ல. அதாவது பெண்டட்டு பொண்டட்டு வெண்டட்டு இந்த 3 தட்டு யாருடைய கையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலைமகள், மலைமகள், கலைமகள். இந்த 30 தேவில உள்ள கையில உள்ள தட்டு அந்த தட்டு. இந்த தட்டெல்லாம் சிறப்பான தட்டு. என்ன தட்டு அப்படின்னா, கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் மிகையாகாது. உங்களை கை தட்டு இந்த நெஞ்ச இருந்தா பாராட்டு வச்சுங்களேன், எல்லாருக்கும் சிறப்பா இருக்கும். தட்டு தட்டு ஏன்டா கையை தட்டவன தட்ட மாட்டேன். உங்களை கேட்டு வாங்கணுமா தட்டை கை தட்டலாம். சரி அப்படியே இருக்காங்க, கை தட்ட வேணும். ஆனா அப்படியே உட்காந்து. ஏன்னா நேற்று அவ்வளோ ஒரு கூட்டம் நாடகத்தை எங்க போல ஒரு இடத்துல பார்த்தோம்னா, நேற்று போன ஊர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடல் அலையில கூட்டம், ஒரு எல்ல கூட கீழே விழாத கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுக்கு அப்படியே நேரு மாறா இருக்கு, எல்லாமே நேருக்கு மாறாவே இருக்கு. அனைத்தும் எல்லாரும் உள்ளதை கொண்டு நல்ல செய்ய வேண்டும் இருக்கிறது. ஏன்னா சமத்தில் சகலோசனை எழுதிய நாடகங்கள் எண்ணற்ற நாடகங்கள், எண்ணற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட அரசாங்க பெற்ற நாடகங்கள் 3. ஒன்று ராமாயணம், இந்த மகாபாரதம், 3 ஹரிச்சந்திரா. இந்த 3 நாடகங்கள் அரசாங்க பெற்ற நாடகங்களாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல பொதுவா அவர் எழுதின நாடகம் 4 நாடகத்தில் சிறப்பான நாடகங்கள் 4 நாடகத்தை பத்தி சொல்லலாம். இந்த இடத்துல இப்பொழுது இந்த விடயபுரம் கிராமத்தில் நடத்தப்படும் மேடையில் அறையில் கொண்டிருக்கும் நாடகமானது என்ன நாடகம் அப்படின்னா, குகனையும் மலர்ந்த குறிஞ்சி மலர் சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமணத்தை ஏன் வைக்கிறாங்க, எதுக்கு வைக்கிறாங்க, என்னத்துக்காக வைக்கிறாங்க? ஆனா பப்பன் டான்ஸ் வரைக்கும் நம்ம பார்ப்போம். பப்பு நல்லா பாடுறாரா, நல்லா காமெடி பண்றாரா, டான்ஸ் ஆண்டா, சின்ன பிள்ளையா வந்துட்டா பெரிய பிள்ளையா வச்சுருக்காவா பாப்போம் அப்படின்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போறதுக்காகவா, இல்ல வேண்டுதலை நிறைவேற்றி படுத்து தூங்குறதுக்காகவா, ஏதோ ஊர்ல வரி கேட்டாலும் கொடுத்தா ஏதோ நாடகமா வச்சாத என் கிறக வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல இதுக்காகவா? ஏன்னா வள்ளித்தனோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளிக்கோ சமாதோஷம், சமாதோஷத்தை நீக்கக்கூடிய கடவுள் யாருன்னா சாட்சாத் முருகப்பெருமான். சமாதோஷம் உள்ள ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண தடை என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதற்கு பரிகாரம் என்று ஒன்று சொல்வார்கள். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, வள்ளியும் முருகனும் மாலை மாற்றும் காட்சியை கண்டுகளிப்பவருக்கும் சபாவச தடை நீங்கி திருமண காரியம் கைகூடும். இதோட பரிகாரம் எங்க நடக்கும் அப்படிங்கிற திருச்செந்தூர் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகபெருமான் சன்னிதானத்தில் இதற்குண்டான பரிகாரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 4 முதல் 6 நடக்கவிருக்கிற பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பரிகாரம் செய்வார்கள். ஆனாலும் கூட நீங்க கேட்கலாம், எங்களுக்கு சமாதோஷமா, நாங்க ஏதோ கடவுளுக்கு நாடகத்தை வச்சு உட்கார்ந்துருக்கோம். அப்படிதான் இது வந்து கதையின் சாராம்சம். அதே போல இந்த நாடகத்தை கண்டுகளித்து அதிகால பிரம்ம முகூர்த்தத்திலே வள்ளி முருகன் மாலை மாற்றும் காட்சியை கண்டுகளிப்பவர்கள் சுக்குரசை ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்ல இன்னொன்னு என்ன, கலப்பு மனம், முருகன் கலப்பு மனம் செஞ்சுட்டாங்க. என்ன கலப்பு மனம் ஜெயிச்சோம், யாராவது கலப்பு மனம் செஞ்சிருப்பி நாளைக்கு மன்னார்ல பார்த்தா கட்டு வச்சு உருக்க எல்லாரும் சொல்லிட்டு போன மேடையில் அப்படின்னு தேவையாது. அது அடுத்த நாளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலனை வென்ற காரிகை. காலன் என்றால் யார்? யமன். காரிகை என்றால் பெண். தன் கணவன் உயிர் யமனத்தில் பெற்றது. யமபத்திரம் சென்று போராடி தன் கணவனை மீட்டு வந்தாலும் சாவித்திரி. ஒரு பெண்ணின் கற்பின் மகிமையையும் 16 கர்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாடகம் சத்தியவான் சாவத்து நாடகம். அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல என்னப்பா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பகையாளி தான். பங்காளிகள்லாம் உங்க வார்த்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. என்ன பங்குகாலி, ஆமா அதான் பங்காளி, பங்குகாலி. ஆனா இப்ப வந்து பகையாளி. ஏன் அப்படின்னா, சாதாரண ஒரு கைபேசிக்கு ஒவ்வொரு வீட்டுல போல நடக்குது. எங்க எட்ட கூட அவன் விளையாட வச்சிருந்தாரு. ஆக அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வாழ்ந்தால் ராமன் குடும்பத்தை போல் ஒற்றுமையாக வாழும் என்பது கேட்ட நாடகம் சகோதரத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நாடகம் ஸ்ரீ லவகுதா என்று சொல்லக்கூடிய ராம நாடகம். இதெல்லாம் நம்ம சொல்லணும் தானே, இவருக்குன்னா தெரியாம இருக்கலாம், அங்கேயிருந்து வந்திருக்காரு ராமநாதத்தை பத்தி. ஆனா இங்க உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க, தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஆக அடுத்த என்ன, ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீதியோடு நேர்மையோடு போய் சொல்லாம தன் தாரத்தை தவிர பிற பெண்களை தாயாக தமிழ் விட்டுக்கிற நாடகம் என்ன நாடகம்னா ஹரிச்சந்திர நாடகம். நமக்கெல்லாம் அரும்பாடு விட்டு ரத்தம் சிந்தி சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் விடுமுறை நாடகத்தை கண்டுகளித்தாராம். இப்படியும் ஒரு மனிதனா வாழ்வில் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மறுநாள் சத்திய சோதனை நூலை தொகுப்பாக எழுதி நமக்கெல்லாம் வெளியிட்டார். இப்படி சகதாசாரர்கள் எழுதிய நாடகத்தோட ஒவ்வொரு கதையின் கருப்பொருள் என்ன என்பதை எடுத்து சொல்லிக்கிட்டு போனா விடிய வரை சொல்லிக்கிட்டு நான் ஒரே ஆயிரத்துல நாடகத்தை முடிச்சு போடுவேன். ஆனா உள்ளார ஒரு 4000 கணக்கு சாரத்தொழிலிருந்து கொண்டு வந்திருக்காரு. அதுக்கிட்ட என்ன சரக்கு இருக்கு, அந்த சரத்தை இறக்கணும் இன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னையில படிக்கக்கூடியவரா இசைக்கல்லூரி மாணவனா அங்கேயிருந்து ஒரு ராஜபாட்டை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப மறுமாட
இருக்கு. நான் 2 பேரும் ஒத்தாலும் சமாளிக்கல. 2 வில்லாது வில்லைங்க. 2 பேரும் எப்படி இருக்கிறாரு? என்ன இருக்கு? என்ன திறமை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். போட்டு வாங்கணும். அதான் ஆமா வரத்துணைக்கு நம்மளா அப்புறம் நானா அவரா நானா நாரதரா நானா முருகனா அப்படின்னு வரைக்கும் பாக்குறேன். காரம் இங்கெல்லாம் நாரதம் இல்லையா எங்க சங்கத்துல மன்னார் சங்கத்துல நான் கேட்கிறேன். ஏன்னு போய் காரக்குள்ள நாரதரை போட்டு வந்திருக்காரு அசோகன். எதுக்கு எனக்கு அவருக்கு இவருக்கு ஏதாவது இருக்குமோ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இவர் வாங்கி அவருக்கு கொடுக்கலாம் இது அப்படி ஏதாவது வேற எதாவது இருக்க போது அதே